நம்ம சர்ச்சில் வந்து அடிக்கிற டைம் மட்டும் தான். அல்லேலூயா. அந்த டைம் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எந்த டைமும் தெரியாது, பார்க்கவும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறாங்க, கீபோர்டு, பேண்டு, வீட்டில் இருந்த நகைகள், அந்த செல்ஃபோன் எல்லாம் பாக்கெட்டில் வச்சுக்கினாங்க. மோகன் என்று நான் பக்கத்தில் இருக்க போஸ்ட்மேன் பெரிய கவர்மெண்ட் வேலை செஞ்சு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கேட்டு கூட்டின கேட்டு எகிரி குச்சி வந்து அடிச்சதுன்னு போகிறாங்கன்னா அவங்க பெரிய அவங்க தான். அல்லேலூயா. எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான். அல்லேலூயா. அந்த பிசாசு என்ன பண்றாங்க தெரியுமா, அது வந்து கிரியை செய்து நம்மளுக்கு விரோதமான காரியங்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைக்கு விரோதமான காரியங்கள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க, மூத்தவங்க எங்க பெரியப்பா நீங்க எந்த நேரம் பேண்ட் அடிச்சு பாட்டு பண்ணிக்கிறேன். நான் அவ்வளோ ஒரு மூளை இல்லையா, பேண்ட் எந்த நேரத்துக்கு அடிக்கணும், 5 மணிக்கு மோகன் சில் ஆத்துறாங்க வசனம் சொல்லுவாங்க நம்ம சபையில. இல்லையா, அந்த வசனங்கள் சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு 5:45 ஒரு ஜூம் மீட்டிங் வருது. அல்லேலூயா. 5 மணிக்கு ஷக்கிலா சிஸ்டர் நடத்துறாங்க, அருமையான நம்ம கவிதாக்கு தெரியும். அவங்க நம்ம வருஷத்துக்கு வந்தாங்க, அவங்க 5 மணி to 5 to 6 நடத்துறாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் நான் ஜூம் மீட்டிங்கே போவேன், அதுக்கப்புறம் தான் பேண்ட் அடிச்சு பாட்டு போடுறேன். அல்லேலூயா. அப்போ சில பேருக்குலாம் ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்க, உள்ள வச்சு கதவு சாத்தி கூட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் வெத வீட்டில் தண்ணியே கிடையாது. அதனால தெரியும், போனவா சாட்சி சொன்னேன். என் அண்ணாமாக வந்து பெரியப்பா பிள்ளைக்கு தர்சகரனுக்கு ஃபோன் அடிச்ச பிறகு ட்ரெயினில் வந்து வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு அடிச்சு எங்கள் அண்ணாமாக வந்து அத்தைன்னு சொல்லிட்டு உள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க. அத்தை யாரும் இல்லை திட்டினா அப்புறமா வந்து எல்லாம் பார்க்குறாங்க. இல்லையா, அப்போ கேஸ்லாம் போன வாரம் உங்களை சாட்சி சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபோனு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் போகிறேங்க, அவங்க வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து எனக்கு பிளஸிங் ஸ்கூலில் வாங்கி கொடுத்தது. அல்லேலூயா. நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் 18,000 ஃபோனு ரெமிட்டேல் வந்து எங்கள் பிளஸிங் ஸ்கூலில் வந்து கரஸ்பான்ஸ் சேர்மன் வாங்கி கொடுத்தது ஆண்டி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துன்னு போனதா மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த கேமரா ஃபிக்ஸ் ஆகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. திருவிழா ஏதாவது தடை விட்டு போவாங்க, அல்லேலூயா சொல்லுமா, அது மாதிரி அந்த கேமராவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஃபோனை நான் கொடுப்பாங்க நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் செங்கல்பட்டு பிரான்ச் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அவங்க நம்மளுக்கு பயங்கரமான ஒரு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சு அடிக்கிற சகோதரி, இப்போ இருக்கிற சகோதரி, பழைய சகோதரி சிந்தியா எலிசபெத். அல்லேலூயா. அப்போ அதனால என்ன பண்ணேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக பிளஸிங் ஸ்கூலில் போன அடிச்சு ஆண்டி எங்களுக்கு எடுக்கல. சரி, அவங்க அங்கிளுக்கு வந்து 2 மக, ஒரு சன்னு வந்து டாக்டர், மருமகன் டாக்டர், 2 சோஃபியா சிஸ்டர் வந்து பிரின்சிபலாக இருக்கிறாங்க பிளஸிங் ஸ்கூலில். அல்லேலூயா. சின்னாக்கா வந்து கிருபாக்கா வந்து அவங்க நல்லா ஊழியத்தில் உள்ளவங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சரிம்மா ஜோம் பண்ணுவோம் சொல்லாண்டி கடமை நம்ம சொல்லிட்டோம். மீதி என்ன பண்ண போறாங்க, ஏசப்பா பார்த்துப்பா, கர்த்தர் இதுதான் யாருடையது, அவருடையது. இன்னைக்கு நான் நான் போயிட்டு எங்க கர்த்தருக்கு சொல்றோம், மொபைல் இந்த வாரத்தில் வாங்கும்படி ஏசப்பா உதவி செய்தார். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான நல்லா கரங்க கட்டுவோம். மொபைல் இல்லை நல்ல ஒரு மொபைல் வாங்க முடியா, கர்த்தர் பில்லோட வசந்தன் போல வாங்க முடியாது, கர்த்தர் உதவி செய்தா. அருமையான அக்கா எல்லாம் கிளா பண்ணுவாங்க, அக்கா ஜோ பண்ணாங்க, கர்த்தருக்கு சொல்றோம். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முரளி இடையில முரளி எத்தனை பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க செகினாசுக்கு பெரிய 100 கோடி ப்ராஜெக்ட் கட்டுறாங்க. அவரு அந்த ஊழியக்காரருக்கு அவங்க சில கேள்வி கேட்பாங்க, ஆவாது. அல்லேலூயா. அவங்க ஃபோன் பண்ணி இன்னைக்கு 6 டவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் பாட்டு கேட்கலாம். சரி வசனம் போட்டு இன்னைக்கு சங்கீதம் 121 6ஆம் நாட்டில் ஏசப்பனோட பேசினேன். 6ஆம் நாட்டில் ரட்சிக்கப்பட்ட நாட்டில் இருதயத்துல பயம் வரும், வசனம் பேச சொல்ல பயப்படுவேன். அப்ப சின்ன பிள்ளை, அப்புறம் பாவ சின்ன பிள்ளை சர்ச்சைலாம் ஒரு கவிதை தெரியும், ஆரம்பத்துல ஞானசனத்துல தெரியாது எனக்கு. அப்போ அதெல்லாம் போட சொன்னா அந்த வசனத்தை கேட்டு முரளி பெரிய அறகல் எல்லாம் 2 அறகல் மத்த மேல இருக்கிற ரோட்ல இருந்து கேட்டை பூட்டி இருக்குது, கல்லு மேல இன்னும் டம்முன்னு கல் சாப்பிடுது, நமக்கு தெரியல பாக்குறேன். இன்னொரு கல் வந்து நீ வந்து 7 மணி நேரம் தூங்கும், அது மேல 6 மணிக்கு மேல சவுண்ட் வச்சு பாட்டு கேட்கற, நீ யூடியூப் சேனல் போடு, நீ செய்ய பண்ணு, உங்க பாஸ்ட் 50 கோடி 58 கோடி வசூல் பண்ணி எடுத்துட்டு போய் அதெல்லாம் வேற எடுத்துட்டு போய் வச்சிருப்பாரு, அது உங்க இஷ்டம், நீ பண்ணு. நான் வந்து கதை ஏதோ 7 சபைக்கு போறேன், ஆண்டுக்கு 20 நாள் ஏதோ ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன், ஏதோ ஒரு பாட்டு போறேன், வசனம் போடுறேன், அது மாதிரி உங்களுக்கு என்ன போறேன். அல்லேலூயா. இப்படிதான் பிசாசு நம்ம மனுஷங்களே தான் பண்ணுவான். பிசாசு எப்படியாச்சும் தடை படுத்துவோம், அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல அருமையா நல்ல ஒரு மொபைல் கொடுத்தாரு, கர்த்தருக்கு சொல்றோம். இது என் மகளுக்கு கூட சொல்லலை. அல்லேலூயா. தேசத்துல மகள் கூட சொல்ல சபையில சாட்சி சொல்லி கண்டிப்பா நான் வந்து சொல்றேன், அவங்க அனுப்புறமான்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் சாட்சி ஆசிரியப்பாக ஜெபித்த பாஸ்டர் பெனிக்கு ரொம்ப வாரத்தோட பிள்ளை, என்னுடைய அக்கா மகள் சித்தாக்காக நல்ல ஒரு சித்தாக்களுக்கு ஒரு வேலைச்சோம். பாஸ்டர் பெனினா ரொம்ப வாரத்தோட ஜோம் பண்ணாங்க. அவங்க எப்ப கொடுக்குறாங்க கொடுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா இதுவும் நம்ம உயர்வான ஸ்தானத்தை கொண்டு போவார். அல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி நல்ல விசாலமான இடத்துல நம்ம அதுக்கு மேல சர்ச்சை கட்ட போறோம். அல்லேலூயா. உண்மையா செகண்ட் வாசிக்க ரொம்ப பண்ணாரு, சத்தோட வெளியிடாங்க. அல்லேலூயா. அவ்வளவு போறாம. அல்லேலூயா. மத்தவங்க போறாம பண்ற அளவுக்கு நம்ம சபையில சமைச்சுக்கிறார். அல்லேலூயா. தாய் சபை சபை ஆசை எடுத்தீங்கன்னா வந்து பாவாச்சலை போட்டு முதல்ல வாங்கி பாடலாம் மறக்க முடியாது. எந்த விசாலமான ஊழியத்துக்கு போனாலும் எனக்கு தாய் சபை இயேசு ஆண்டவர் சபை தான்.